தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன ஆன்மீக தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நெல்லி மரம். இப்போ பாருங்க, சமூக வலைத்தளத்தில் நிறைய இந்த நெல்லி மரத்தை பற்றின தேவையில்லாத கருத்துக்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. நெல்லி மரம் வீட்டில் இருக்கக்கூடாது, நெல்லி மரம் வீட்டில் இருந்தால் நல்லது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நெல்லி மரம் உண்மையாகவே வீட்டில் இருந்தால் நல்லதா இல்லை நல்லது இல்லையா அப்படின்னா தேவலோக அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தாம்மா நெல்லி மரம். அப்படி சொல்லக்கூடிய கண்ணி மருத்துவத்திலையும் அதீத பலன்கள் அப்படின்றது உண்டு. தெரியாதவங்க கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், இட்ஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படிம்பாங்க. ஆக இந்த நெல்லி மரத்தினோட ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெல்லி மரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த நெல்லி மரம் பூலோகத்துக்கு வந்த வரலாறு என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்க்கடலை கடைஞ்சாங்க, அதுலேருந்தா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்தா அப்படின்னு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க நம்ம காதில் சாப்பாடு ஊட்டும் போது கதை சொல்லியும் தூங்கும் போது கதை சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையா? உண்மை. பத்ம புராணம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் கடையப்பட்டது. கடையப்படும் போது அது 1 வருஷம் 2 வருஷம் நடந்துச்சா, பல யுகங்கள் நடந்துச்சா. அப்படின்னு நடக்கும்போது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, வாசுகியால் அந்த அழுத்தத்தை தாங்க முடியல. வாசுகி என்ன பண்ணுறா, ஆழகால விஷத்தை பார்த்தீங்கன்னா கக்கும் போது உலகத்தில் உள்ள அத்துணை பேர்களும் அஞ்சி நடுங்கிறாங்க. அதாவது 30 முக்கோடி தேவர்களும் கிண்ணரும் கிம்புருடரும் யக்ஷரும் யக்ஷினியரும் தேவலோக கன்னிகைகளும் அப்சரஸ்களும் கந்தர்வர்களும் ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவன்களும் அஞ்சி நடுங்குதான். அப்ப படைக்கும் கடவுளான பிரம்மனும் நடுங்குறான், அதே மாதிரி காக்கும் கடவுளான விஷ்ணுவும் என்ன செய்வதறியாது நிற்கிறாங்களாம். அப்ப ஈசனை புறம்பா தள்ளி ஈசனுக்கு உரிய மரியாதை கொடுக்காம தான் இந்த பார்க்கடல் அப்படின்றது கடையப்பட்டது. ஈசன் கிட்ட பொதுவாக பெரிய உத்தரவு அப்படின்றது கேட்கல. சரி, இருந்தாலும் ஈசன் தயாளுமா என்ன பண்றான், இப்படி தவிக்கும் போது ஆழகால விஷத்தை கக்கரா வாசுகி. அந்த விஷம் கட்டி பூமியில விழுந்துச்சு அப்படின்னா ஒரு புல் பூண்டு கூட பார்த்தீங்கன்னா முளைக்காது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்றது தெரியல. அப்ப ஈசன் வரா, அந்த ஆழகால விஷத்தை அமிர்தமா குடிக்கிறான். அமிர்தமா குடிச்சு வாசுகினோட விஷம் ரொம்ப கடுமையான விஷயம். ஆக அது மயங்கும் போது அம்பிகை வரா, தொண்டையில கை வச்சு நஞ்சை அமுதாக்கினால் அம்பிகை அப்படிம்பாங்க. ஆக உலகத்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈசன் அழிக்கும் கடவுள் தானம்மா சொல்லுவாங்க. ஆமாம்மா, அழிக்கும் கடவுள் தான். எதை அழிப்பான்? காமத்தை, குரோதத்தை, மதத்தை, மாச்சரியத்தை, இடும்பையை, அசூயையை அழிப்பான். ஆக தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை அழிப்பான் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் மயங்கி விழறான். விழும்போது பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பிகை அதை அமுதாக்குறா. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா பார்க்கடல் அப்படின்றது கடையப்படுது. பார்க்கடல் கடையும் போது என்ன ஆகுது, ஒரு காலகட்டம் வருது, ஒரு பெண் நிறைய விஷயம் வருது. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஐராவதம் வருது, வெள்ளை யானை அதை தேவேந்திரன் எடுத்துக்கிறான், உச்சேஸ்வரஸ் வருது, 7 தலை கொண்ட குதிரை வருது, தன்வந்திரி வராரு, இப்படி எல்லாரும் வராங்க. ஒரு தாயார் வரா. தாயார் வந்த உடனே அவளோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த இது விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவர்கள் அசுரர்களை போல காட்சி கொடுத்தாங்களாம். அசுரர்கள் இன்னும் பொறுமையாக காட்சி கொடுத்தாங்களாம். அவ்வளோ டயர்டாக, அவ்வளோ முடியாமல், அவ்வளோ கஷ்டத்தோடு இருந்தவங்க இந்த தாயாரோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அசுரர்களும் தேவர்களை போல கந்தர்வர்களை போல அத்துணை அழகானாங்களாம். தேவர்கள் 1000 மடங்கு அழகானாங்களாம். அந்த தாயாரோட கடைக்கண் பார்வை பட்ட உடனே தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா இந்திரவாச அப்படிம்பாங்க. நமஸ்தேஸ்து மகாமாயை ஸ்ரீபீட்டே சுரபூச்சிதே சங்கு சக்கர கதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணுவார். அந்த மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்பவே விசேஷமானது. அதை பற்றியே இன்னொரு பதிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஆக இந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா வந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தம் கிடைக்குது. அமிர்தம் கிடைச்ச உடனே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் திருப்பி போர் வருது. அப்ப பெருமாள் சொல்றார், கருடனை கூப்பிடுறார், இந்த கலசத்தை நீ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வச்சுட்டு சுத்தி வா, இந்த போர்லாம் முடியட்டும் அப்படின்ற. போர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரி இல்லை, ரொம்ப நாள் போர் தொடருது. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்றாரு, மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களை ஒரு பக்கமாகவும் அசுரர்களை ஒரு பக்கமாகவும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தம் கொடுத்துட்டு வராரு. அப்ப ஒரு அசுரன் தேவர்கள் ரூபத்துல அந்த அமிர்தத்தை வாங்குறான். வாங்கும் போதுதான் பார்த்தீங்கன்னா அது சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுக்க தலை கொய்யப்பட்டது. அதுதான் ராகு கேது. அப்ப இந்திரனுக்கு அந்த அமிர்தத்தை கொடுக்கும் போது அவனோட கையிலேருந்து ஒரு சொட்டு பூமியில விழுது. அந்த பூமியில விழுந்த அமிர்தம் தான் நெல்லி செடியா மாறுது.
புரியுதுங்களா? அந்த நெல்லி செடி எப்படி வந்துச்சு, அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த கதை. இந்த கதை ரொம்ப பெரிய கதை. அதை நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமா சொன்னேன். ஆக அந்த நெல்லி செடி என்னன்னு புரிஞ்சுக்கினீங்களா? அப்ப அது வீட்ல இருக்கலாமா வேண்டாமா? அது சாக்ஷாத் அமிர்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி செடியா வந்தது. அந்த நெல்லி செடி மகாலட்சுமியோட சொரூபம். எல்லாருக்கும் தெரியும், கடல்ல இருந்து தான் தாயார் வந்தா அப்படின்றதுனால கடல்ல இருக்க ஒவ்வொன்றும் மகாலட்சுமியோட சொரூபமா தான் நம்ம பாவிக்கிறோம். அப்ப கடல்ல இருந்து வர மீனையும் நம்ம மகாலட்சுமியோட சொரூபமா பாவிக்கிறோமா அப்படின்னா உண்மைதான். வண்ண மீன்களை நம்ம தாயாரினோட சொரூபமா தான் பாவிக்கிறோம். அதனால தான் இது வந்து ஒரு லக்குனோட ஒரு அடையாளமா, ஒரு அதிர்ஷ்டத்தினோட அடையாளமா வண்ண மீன்களை வீட்டில் வைக்கிறோம். சரி, அதெல்லாம் இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆக இந்த நெல்லி செடியினோட தாத்பரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இந்த நெல்லி செடியை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா? தாராளமாக வைக்கலாம். பொதுவாக நெல்லி செடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து தாயாரை வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அந்த மந்திரம் சீக்கிரம் சித்தியாகும் அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது. அதுக்கும் மேலே ஒரு பழமொழியே இருக்குது, துவாதசியில் நெல்லிக்கனியை நம்ம உண்றோம் அப்படின்னு, அதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்த பலன் அப்படின்றது உனக்கு கிடைக்குமா? அப்போ அந்த நெல்லிக்கனியை இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே நெல்லி மரம் வீட்டில் இருக்கக்கூடாது, இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து துரதிர்ஷ்டத்தின் அடையாளம் அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நெல்லி மரம் அதிர்ஷ்டத்தின் அடையாளம். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த நெல்லி மரம் இருக்குன்னா அந்த நிலத்தடி நீரே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அடையும், நல்ல இனிப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சரிம்மா, நீங்க நெல்லி மரம்ன்றீங்க, எந்த நெல்லி மரம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களேம்மா அப்படின்னா, காட்டு நெல்லிக்காமா நாங்க சொல்றது. அரைநெல்லிக்காயில அரைநெல்லிக்காவும் அதே ஃபேமிலியா இருந்தாலும் காட்டு நெல்லிக்காக்கு தான் இத்துணை ஆன்மீக ஒரு பலன் அப்படின்றது இருக்கு. சரி, இப்போ இந்த நெல்லி மரத்தினோட மகிமை தெரிஞ்சுக்கினீங்களா? இந்த நெல்லிக்கனியை வச்சு நம்ம எப்படிமா வழிபாடு பண்ணலாம்? தினம்தோறும் மகாலட்சுமி தாயார நெல்லிக்கனி வச்சு வழிபாடு பண்றது விசேஷமா. நெல்லிக்கனி வச்சு என்னமா மந்திரம் சொல்லலாம்? நெல்லிக்கனி அப்படின்னாலே நமக்கு ஒரு மந்திரம் வந்துடும், கனகத்தாரா ஸ்தோத்திரம். கனகத்தாரா ஸ்தோத்திரம் எப்படி உருவான கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாட்டி ஒரு சிலர் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யாச்சகம் கேட்கறதுக்கு ஆச்சாரியார் போறார். போகும்போது ஒரு ஏழ்மையான வீடு, அந்த அம்மா வீட்டில் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, தண்ணி தான் இருக்கு. அதுக்கும் மேலே ரெண்டு நெல்லிக்கனி அந்த அம்மா வச்சுட்டு அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காரு. இவர் சங்கராச்சாரியார் யாச்சகத்துக்கு போறார். போகும்போது அந்த அம்மா என்ன பண்றா, அந்த நெல்லிக்கனியை கொண்டாந்து தாராளமாக கொடுக்குறா. அதை பார்த்த உடனே அந்த ஏழ்மையிலையும் தானம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம், பிற உயிர் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றோம் அந்த அந்த அம்மானோட தாய்மை உணர்வை மெச்சும் பொருட்டு மகாலட்சுமி தாயாரை கேட்கிறார். அந்த கனத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணி தங்க மழை பொழின்ற அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்திருக்கு, தங்க மழை பொழியவேன்னு. இப்போ சமஸ்கிருதத்தில் பாராயணம் பண்ண தெரியாதவங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம். கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுறீங்க, அதுவும் 2 நெல்லிக்கனியை வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு இவ்வளவே மல்லிப்பூ இல்லை வாசனையான பூ, என்ன பூவாக இருந்தாலும் சரி, தாழம்பூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ, மல்லிப்பூ, தாமரைப்பூ, எல்லா வாசனையான பூவும் தாயாருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வாசனையான பூ இவ்வளவே வச்சு ஒரே ஒரு நெய் விளக்கேற்றி, இவ்வளோண்டே நெய், ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு விளக்கேற்றி 2 நெல்லிக்கனியை வச்சு நீங்கள் கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணி பாருங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் அப்படின் போது நம்ம என்ன நினைக்கிறோம், பணத்துக்கு மட்டும்தான் தாயார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தாயார் வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு, நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு, குதூகலத்துக்கு, நம்ம வந்து பிறந்து நம்ம வசதியாக வாழ்ந்து பேரோட புகழோட மட்டும் வாழ்ந்தா வாழ்க்கை இல்லைம்மா. நம்மளோட வம்சமே நல்லா இருக்கணும். நம்ம சமுதாயத்தில் நிறைய பேரை பார்ப்போம், ஒரு பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, பிள்ளைங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கெட்டு போயிருக்கோம். அந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடாது. நம்ம வாழறது மட்டும் வாழ்க்கை இல்லை, நம்ம பிள்ளைங்களும் சௌக்கியமாக வாழணும், நம்மளை நம்பினவங்களும் சௌக்கியமாக வாழணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அதி உத்தமமான வழிபாடு. 2 நெல்லிக்கனியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா போதுமானதுமா. அதுக்கும் மேலே பித்ருக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை தினங்களில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்குன்னு படையல் போடுவாங்க பார்த்தீங்களா, தவசம் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் துவையல் வச்சு வழிபாடு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. நெல்லிக்காய் துவையல் வச்சு, பிரண்டை துவையல் வச்சுலாம் வழிபாடு பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா பித்ருக்களோட ஆன்மா சாந்தி அடையும், பித்ருக்களுக்கு இந்த தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் அவங்க அலைய மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆக இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்க தான் செய்து நெல்லிக்கனியை குறித்து. நெல்லிக்கனி வீட்டில் வைக்கலாமா, நெல்லி மரம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஆனால் வீட்டினோட முன்பகுதியில் உயரமான மரங்கள் இருக்கக்கூடாது.
வீடு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா முன்பகுதியில் உயரமான மரங்கள் அப்படின்றது இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென்மேற்கு மூலை உயரமாகவும் ஈசான மூலை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லாமையும் இருக்கணும். அப்படி இருக்குது அப்படின்னாலும் சின்ன சின்ன அந்த வாஸ்து பிரகாரமும் பார்த்து சின்ன சின்ன செடிகள் அந்த மாதிரி வச்சு தாராளமாக பராமரிக்கலாம். நெல்லிக்கனி வீட்டில் இருந்தால் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குமா, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. புரியுதுங்களா? இதுக்கும் மேலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உழைக்கணும். மகாலட்சுமியினோட அனுகிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் பாருங்கள் இன்றைக்கெல்லாம் உழைப்பாங்க, 24 மணி நேரமும் 365 நாளும் உழைப்பேன், ஆனால் நான் பெருசாக வசதியாகவே இருக்க மாட்டேன். அதுக்கு அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்றது இருக்கும். என்ன? விஷயம் நல்ல பேச்சு பேச மாட்டாங்க. 2வது விஷயம் அவங்களுக்கு பணம் வரக்கூடிய இன்லெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கும், அடைவு இருக்கும். அதுக்கு தாயார்னோட வழிபாடு அந்த இன்லெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா உழைப்பு. உழைக்கிறதோடு கூட இந்த மாதிரி வழிபாடுகள், முக்கியமாக மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் பண்ணலாம், இல்லை கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம். நெல்லிக்கனியை வச்சு நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு மஞ்சள் துணியில் நெல்லிக்கனியை 2 கையில் வச்சு இப்படி கையில் வச்சுட்டு தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த நெல்லிக்கனியும் நிவேதனம் பண்ணணும். பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பால் பாயசம், பால் பொங்கல், பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி வச்சு நிவேதனம் பண்ணிட்டு அந்த நெல்லிக்கனியும் பாலையும் நம்ம சாப்பிட்டு வரும்போது ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நெல்லிக்கனியில் இருக்க மருத்துவ குணங்கள் ரீதியாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் செல்வ செழிப்பு அப்படின்றது நிறைஞ்சு இருக்குமா. வசதி வாய்ப்புலாம் நிறைய இருக்குமா. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசுப விரயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அசுப விரயம் நடக்காமல் நடக்கக்கூடிய அத்துணை விரயங்களும் சுப விரயங்களாக இருக்கும். இன்னும் நெல்லிக்கனியை பற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்குதாமா செய்து இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.